நாளாக மடிச்சு போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் லைன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக ஒரு பேசிக் லைன் வரைஞ்சிக்கோம். அந்த பேசிக் லைன்லேருந்து ஹைட் வந்து மார்க் பண்ணுங்க. ஹைட் வந்து 8+1 9 இன்ச். 9 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் ஃபர்ஸ்ட் நெக்கோட வித் வந்து 2.5 இன்ச் 2.25 இன்ச் 2.25 இன்ச் வந்து நெக் வித் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக் டெப்த் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து கீழே 3 இன்ச்சஸ். இதுக்கு இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு எல் போட்டு அதுக்குள்ள கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக் என்ன ஷேப் வேணாலும் இந்த எல்குள்ள தான் வரையணும். இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வரைகிறோம், வேற என்ன ஷேப் வேணாலும் இந்த எல்குள்ள தான் வரைஞ்சிக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக் வித் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ல இருந்து ஷோல்டர் வந்து 2.5 இன்ச். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே டவுன்வர்ட்ஸ்ல ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 4.25 இன்ச். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இந்த லைனை லாஸ்ட் வரை இழுத்துட்டீங்கன்னா இந்த எல் கிடைச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் எங்க முடியுதோ அங்க வந்து உடம்போட அகலத்தை வந்து மார்க் பண்ணும். உடம்போட அகலம் வந்து எவ்வளோ 6 இன்ச் சொன்னாங்களா? 6 இன்ச் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச். ஓகேங்களா? 1.5 இன்ச். அதே தான் கீழேயும் 6 இன்ச் 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்போ இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக 6ல வந்து அப்படியே பாதியாக மடக்கிட்டீங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்துடும். 3 இன்ச்சஸ்ல டாட்டோட ஹைட் வந்து 2.5 இன்ச் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இது டாட். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிடலாமா?